இணைந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மாநகராட்சி அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேர்வே இல்லாமல் உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்துக்குது. இந்த வேலை வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா யார் யார் விண்ணப்பிக்கலாம், என்னென்ன கல்வி தகுதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸாக நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி ஜாப் விண்ணப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லை. நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு செலவு போஸ்ட் மூலிமா அனுப்பணும், அது ஒன்று மட்டும்தான். மற்றபடி அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சார்ஜும் கிடையாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14,000 ரூபா இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. ப்ளஸ் அது இல்லாத அலவன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா மாநகராட்சி அலுவலகத்தில் எப்பயாவது ஒரு டைம் தான் வரும். அதனால் இந்த வாய்ப்பை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தவற விட்டுறாதீங்க. தவற விட்டால் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கஷ்டம். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தவற விட்டு நிறைய பேர் வருத்தப்பட்டு இருக்கிறீங்க. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வருத்தப்படாதீங்க. அதே மாதிரி இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனுள்ள தகவலாம் தொடர்ந்து பார்க்க முடியும். இப்போ வாங்க நாம் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். அதே வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன்லாம் எப்படி ஃபில் பண்ணுறேன்னா இது ஒரே வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பேன். நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை வந்து பார்த்திங்கன்னா மாநகர நலவாழ்வு சங்கம் சேலம் மாநகராட்சியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் வந்துருக்குது. பார்வை வந்து பார்த்திங்கன்னா குழும இயக்குனர் தேசிய நல குழுமம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12/6/2025 கடிதம் எழுதியிருக்காங்க. அந்த கடிதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 36 வேகன்சியுமே நர்சிங் போஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 14,000 இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 12th படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் 12th ப்ளஸ் படிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 2 years கோர்ஸ் இருக்குது, அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கு. இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் எடுக்கிறாங்க. இந்த கான்ட்ராக்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொரோனா டைமில் ஒர்க் பண்ணிக்கலாம் பர்மனெண்ட் பண்ண மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாகுது. நீங்கள் அதனால் இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வாய்ப்பு தான். நீங்கள் இந்த ஜாப் ஜாயின் பண்ணி அடுத்து பர்மனெண்ட் பண்ணிட்டாங்களா இந்த வாய்ப்பு உங்களுக்கு அருமையாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சேலரி கம்மி 1 year தான் அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணாமல் விட்டுட்டிங்களா திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் பண்ணிவிட்டு அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த ஜாபை விட்டுட்டுமேனு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வருத்தப்பட்ட ஒரு ப்ரோஜனம் இல்லை. அதனால் இப்போயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் விண்ணப்பிச்சுட்டு நீங்கள் வேறு ஜாப் ட்ரை பண்ணுங்க. கிடச்சிட்டுனா நீங்கள் அது வேறு ஜாபுக்கு போயிடலாம். அடுத்து விண்ணப்பம் வந்து பார்த்திங்கன்னா அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பார்த்திங்கன்னா நிர்வாக செயலர் மாநகர நல அலுவலர் மாநகர நலச்சங்கம் நாவலர் நெடுஞ்செழியன் சாலை கோட்டை சேலம் வந்து பார்த்திங்கன்னா 636001 இந்த அட்ரஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நிபந்தனை கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா விண்ணப்பத்தார் 35 வயசுக்கு உள்ளே இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பதவி வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் தற்காலிகமானது. எந்த ஒரு காலத்திலும் வந்து பார்த்திங்கன்னா பணி நிறுத்தம் செய்யப்பட மாட்டாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பணியில் சேருவதற்கான சுய விருப்ப ஒப்புதல் படிவம் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணும். 11 மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்த பத்திரம் அளிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த விண்ணப்ப படிவத்தை நீங்கள் அலுவலகம் 114 என்ற நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குமா அங்கே நீங்கள் விண்ணப்ப படிவத்தை பெற்று பூர்த்தி செஞ்சு என்னென்ன டாக்குமெண்ட் வேணுமோ எல்லாமே நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணி சேலம் மாநகராட்சி அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 25/6/2025 மாலை 5:45 நேரடியாகவோ இல்லை தபால் மூலியமாகவோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு விட்டவங்க வந்து பார்த்திங்கன்னா யார் வேணாலும் இந்த நேர்காணலுக்கு அழைக்கலாம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் எல்லாமே சரி பார்த்த பின்பு அழைப்பாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேலே குறிப்பிட்ட காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டு தான். இது வந்து பார்த்திங்கன்னா எப்போ வேணாலும் சேஞ்ச் ஆகுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 36ங்கிறது இன்னும் அதிகமாக கூட ஆகலாம் இல்லை குறையலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேலும் குறிப்பிட்ட தேதிக்கு பின்னர் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 25/6/2025 அப்புறமேட்டுக்கு நீங்கள் விண்ணப்பம் போட்டிங்களா நிராகரிக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பத்தார கட்டாயமாக வந்து பார்த்திங்கன்னா 10th 12th ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டு மார்க் ஷீட்டு அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கவுன்சிலில் மெடிக்கல் கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ண சர்டிஃபிகேட்டு ஆதார் கார்டு அனுபவ சான்றிதழ் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தப்பட்ட பதவிக்கு தேவையான அரசாணையில் குறிப்பிட்டுள்ள சான்றிதழ்கள் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேற்கூறிய அனைத்து சான்றுகளும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இணைக்கப்படலாம் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காலி பணியிடங்கள் உள்ள வட்டாரங்களுக்கு உட்பட்ட விண்ணப்பத்தாருக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது அந்த வட்டத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிறீங்களோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் கிடைக்கிறது உங்களுக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலியிடங்கு உள்ள வட்டாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாரும் விண்ணப்பிக்கலை நேர்காணல் செலக்ட் ஆகலைன்னா அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற வட்டாரமோ மாவட்டத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்படுவான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
சம்மந்தப்பட்ட பதவிக்கான அரசாணையில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டவாறு மதிப்பெண்கள் வழங்கப்பட்டு தகுதியான நபர் வந்து பார்த்திங்கன்னா பணி நியமன ஆணை வழங்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அரசாணை இருக்கிற மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் பண்ணி மார்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. போங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறீங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கங்க. மாநகராட்சி நலச்சங்கம் சேலம் மாநகராட்சின்னு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒப்பந்த அடிப்படையில் முற்றிலும் தற்காலிகமான பணியிடங்களுக்கு விண்ணப்பம் சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் வந்து பார்த்திங்கன்னா நர்ஸ் தான், ஒரே ஒரு டைப்பு, அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போட்டுங்க. ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரீசனாக எடுத்தால் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஒட்ட சொல்லி கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஓட்டிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன்று உங்களுடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் மிஸ்டேக் இல்லாத எழுதுருங்க. விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் ஏற்கனவே மேலே நம்ம எழுதுனா அதே வந்து பார்த்திங்கன்னா எழுதிங்க. தந்தை கணவர் பெயரை சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் மேரேஜ் ஆயிருந்தீங்களா ஹஸ்பண்ட் நேம் எழுதுங்க. அப்படி ஆகலன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்பாவுடைய நேமை வந்து பார்த்திங்கன்னா எழுதிக்கலாம். அடுத்து பிறந்த தேதி மற்றும் வயதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எழுதி பக்கத்துலேயே வயது வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணிடுங்க. கல்வி தகுதி சான்றிதழோட வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. என்ன படிச்சுக்கிறீங்களோ அதை வந்து பார்த்திங்கன்னா எழுதிருங்க. அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் நீங்கள் என்ன படிச்சுக்கிறீங்களோ அதை வந்து பார்த்திங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க. ஆதார் எண்ணு கேட்டிருக்காங்க. 12 நம்பர் ஆதார் நம்பர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எழுதிருங்க. அடுத்து கைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரி கேட்டிருக்காங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. அதேமாதிரி முன்னனும் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வைக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி விட்டுருங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனில் தற்காலிக முகவரி இல்லை நிரந்தர முகவரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பர்மனெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்ரஸில் இருப்பீங்க. இப்போ எங்கேயாவது வாடகைக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போயிருக்கலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த முகவரியில் நீங்கள் இப்போ கரண்டில் எதில் இருக்கிறீங்களோ அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தற்காலிகம் டிக் பண்ணி உங்கள் பக்கத்தில் எழுதுங்க. நிரந்தரம் டிக் பண்ணி இங்கே வந்து பார்த்திங்கன்னா எழுதிக்கலாம். அதேமாதிரி லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இடம் நாள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துல வந்து நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்களோ இடம் போட்டுங்க. நாள் வந்து பார்த்திங்கன்னா எந்த தேதியில் விண்ணப்பிக்கிறீங்க அந்த தேதி போட்டு விண்ணப்பத்தாரையும் கையப்பன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் கையெழுத்து போட்டுருங்க. கீழே பாருங்கள் குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்கும் போது கீழ்கண்ட ஆவணங்களை வந்து பார்த்திங்கன்னா தவறாமல் விண்ணப்பிக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் போஸ்டராக இல்லை நேரடியாக கொண்டு போனீங்கன்னா நீங்கள் என்ன ஃபஸ்ட்டு விண்ணப்பம் வைக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டப்பட்டு இருக்கக்கூடிய முழுமையான முகவரி உங்களுடைய அட்ரஸ் பொறுப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டினது இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் ஆதார் கார்டோ ஓட்டர் ஐடியோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம். அலைபேசி எண் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக குறிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சுய சான்றிதழ் ஒப்பந்தமிட்ட செல்ஃப் அட்டஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா சான்றிதழ் நகல் இணைக்கப்பட வேண்டும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது ஏன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th 12th டிகிரி, அதேமாதிரி கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணது, ஏதாவது அடிஷ்னலாக குவாலிஃபிகேஷன் இருக்கிறது, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஐடி ப்ரூஃபு, அந்த அட்ரஸ் ப்ரூஃபு, அதேமாதிரி இருப்பிட சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சர்டிஃபிகேட் படி தான் கேட்டிருக்காங்க. இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நான் மேலே சொன்ன அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போஸ்ட் மூலிமா அனுப்பலாம். அப்படி இல்லையா நீங்கள் நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போய் கொடுக்கலாம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்க வந்து பார்த்திங்கன்னா புது வியூவர்ஸாக தான் நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் இது போன்ற ஜாப்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்களா லைக் பண்ணுங்கள். அதேமாரி ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.